Welcome AJ Max exercise 5.2 8th sum. The line through the points minus 2, 6 and 4, 8 is perpendicular to the line through the points 8, 12 and x, 24. Find the value of x. அதாவது ரெண்டு பாயிண்ட்ஸ் கொடுத்துருக்காங்க. அது வந்து இன்னொரு ரெண்டு பாயிண்ட்ஸையும் கொடுத்துட்டாங்க. ரெண்டு பேரும் செங்குத்துன்னு சொல்லிட்டாங்க ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர்னு. இங்கே பாருங்கள் ஃபஸ்ட் லைனாக நான் எடுத்துருக்கேன் ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது. செகண்ட் லைனில் ரெண்டு பாயிண்ட்ஸ் இருக்குது. ரெண்டு ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர்னா எக்ஸினுடைய வேல்யூ கேட்டிருக்காங்க. ரெண்டு லைனு பெர்பெண்டிகுலர்னால் நமக்கு தெரியும். இந்த ரெண்டு லைனினுடைய ஸ்லோப்பை கண்டுபிடிச்சோம்னா அதை ரெண்டையும் பெருக்கும் போது நமக்கு என்ன கிடைக்கணும், -1 இருக்கும். இது அவங்க சொல்லிட்டாங்க. அப்போ நமக்கு கண்டிஷன் தெரியும், m1 × m2 = -1 தெரியும். அப்போ அந்த ரெண்டு பேரையும் கண்டுபிடிப்போம். கண்டுபிடிச்சு அதில் அப்ளை பண்ணுவோம். எக்ஸினுடைய வேல்யூ நமக்கு கிடைச்சிரும். ஓகேயா? இப்போ ஃபஸ்ட்டு லைனுடைய பாயிண்ட்ஸ் எழுதிக்குவோமா? -2, 6 அடுத்து 4, 8. இதில் தலையில் நேம் கொடுத்துருங்க. அப்போ தான் உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். x2 y2. ஓகேயா? இப்போ சாய்வு ஃபார்முலா என்ன நமக்கு? m = y2 - y1 by x2 - x1. சிம்பிள் ஃபார்முலா தான். இப்போ நம்ம ஃபஸ்ட்டு கண்டுபிடிக்க போகிறது m1. ஓகேயா? m1ங்கும்போது நமக்கு y2 8 - 6 by 4, இங்கேயும் ஒரு மைனஸ் இருக்கிறதுனால +2 கிடைக்கும். நமக்கு 8ல் 6 போனால் 2, இங்கே by 6 கிடைக்குது. அடிச்சு கொடுத்துலாமா? அப்போ 1/3 கிடச்சிருக்கு. இதுதான் m1 கிடச்சிருச்சு. 1/3ன்னு இதை வச்சுக்குவோம். ஓகே, அடுத்து யாரை கண்டுபிடிக்க போகிறோம்? இந்த லைனினுடைய ஸ்லோப்பை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ பாயிண்ட்ஸ் எழுதிக்கலாமா? 8, 12 ஒரு பாயிண்ட்ஸு, இன்னொன்று x, 24. ஓகே, இவங்க ரெண்டு பேர் தலையிலுமே x1 y1 x2 y2ன்னு பேர் கொடுத்துருங்க. இப்போ நம்ம m2வை கண்டுபிடிக்க போகிறோம். அப்போ y2 யார்? 24 - 12 பை இங்கே x2ங்கிறது x -8ன்னு இருக்கும். ஓகே, இன்னும் சிம்பிளிஃபை பண்ணுவோமா? 24ல் 12 போனால் 12 தான். பேலன்ஸ் பை x -8 நம்ம இன்னும் சுருக்க முடியாது, அப்படி வச்சுக்குவோம். அப்போ m2 யார்? 12 x -8. ஓகேயா? இப்போ ரெண்டு பேருமே கிடச்சிட்டாங்க. இனிமேல் என்ன பண்ணால் போதும், நமக்கு அவங்களே கொடுத்துட்டாங்க ரெண்டும் ஒன்றுக்கு ஒன்று பெர்பெண்டிகுலர்னு. அதனால் m1 × m2 = -1 இருக்கும். வேல்யூஸ் அப்ளை பண்ணுவோமா? இப்போ m1 யார்? 1/3 × m2 யார்? 12 x -8 = -1. இதை அடித்து கொடுத்து சுருக்க முடியும், சுருக்கிடுவோம். 4 டைம்ஸ் வருது. அடுத்து 4 x -8 தான் இருக்குது. இந்த பக்கம் கொண்டு போயிடுவோம். அப்போது நமக்கு x -8, அதாவது -1ஆல் மல்டிப்ளை பண்ணும்போது நான் இந்த பக்கமாக வச்சுக்கிட்டேன், ஈக்குவல் எனக்கு என்ன தான் கிடைக்கும்? 4 கிடச்சிருக்கு. இங்கே உள்ள போட்டு மல்டிப்ளை பண்ணுங்கள். -x + 8 = 4. அப்போ எனக்கு x தான் அந்த பக்கம் போகணும். அப்போ x = இங்கே 8 - 4. x = என்ன தான் கிடைக்கும்? 4 தான் ஆன்சர் கிடைக்கும். ஓகே, சிம்பிளிஃபை பண்ணிட்டோம்னா இதான் ஆன்சர். தேங்க்யூ.